Hi நண்பா நண்பிகளே, வெல்கம் பேக் டு வின்ஸ் டேலண்ட். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து 2 ரெசிபி பண்ண போகிறோம். ஒன்று வந்து கோபி 65, இன்னொன்று வந்து கோபி மஞ்சூரியன் பண்ண போகிறோம். தண்ணியில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, ஸோ வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 kg காலிஃப்ளவர் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆச்சு, ரொம்ப குக் பண்ண வேணாம், இந்த அளவு போதும். ஸோ ஒரு 1/2 kg காலிஃப்ளவருக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மைதா, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர். நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்கு வந்து சக்தி சில்லி சிக்கன் பவுடர் ஆட் பண்ணுறோம். இந்த குவான்டிட்டி வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வேணும்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில்லி சிக்கன் பவுடர்லேயே சால்ட் இருக்கும், ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணால் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி போதும். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு கோபி 65 ரெடி பண்ணலாம். பேன் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணலாம். அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த கடாயில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இது மாதிரி ஒவ்வொன்றா போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக கருத்துரும், உள்ளே நல்லா குக் ஆகாது. ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். மசாலா எதுவுமே வந்து கீழே ஒட்டலை. 2 சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம மீதி இருக்கிற கோபியும் இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ½ kg காலிஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 250 கிராம்ஸ் வந்து கோபி 65க்கு, ஒரு 250 கிராம்ஸ் வந்து கோபி மஞ்சூரியன் பண்ணுறது தான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான கோபி 65 ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வெங்காயம் வந்து இது மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இதுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து வந்து ஒரு மீடியம் சைஸ் வந்து குடமிளகா இது மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குடமிளகா, உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம சாஸ் ஆட் பண்ணுறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், நெக்ஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறோம். இந்த 3 சாஸும் ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து அந்த மீதி இருக்க 250 கிராம்ஸ் அந்த பொரிச்ச கோபி 65 இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ கோபி 65 எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி மேலே தூவி லைட்டாக கலரி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான கோபி மஞ்சூரியன் ரெசிபியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ
ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி பார்த்த 2 ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.